ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட வழக்கறிஞர் திரு வசந்த்குமாரின் நேர்காணலின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். தொழிலாளர்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த சட்டங்கள் மூலமா கிடைக்குது. இப்போ சமூக பாதுகாப்புக்கான சட்டங்கள் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான சமூக பாதுகாப்பை இந்த சட்டங்கள் வழங்குது சார்? முக்கியமாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இப்போ எல்லா நகரங்களையும் வந்துருச்சு. சிறிய நகரங்களையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் நேரடியாக உங்களுடைய எம்ப்ளாயரை நீங்கள் நேர்லேயே பார்க்காம ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. கம்பெனி எதுனே தெரியாமல் வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐ, பிஎஃப், லீவ் அலவன்சஸ் இதை பற்றின எந்த நாலேஜும் இருக்கிறது இல்லை. இப்போ இது எல்லாமே வரையறுக்கப்பட்டதுனால நீங்கள் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் உங்களுடைய பிஎஃப் என்ன, உங்களுடைய லீவ் விடுமுறை நாட்கள் என்ன, உங்களுக்கு இஎஸ்ஐ, ஸ்டேட் இன்சூரன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி உங்களோட டேர்ம் கான்ட்ராக்ட் டேர்ம் என்ன, முக்கியமாக அப்பாயின்மெண்ட் லெட்டர், இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இது எல்லாமே ஒரு ஆவணப்படுத்தப்படுறதுனால யாரும் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக எடுத்த எடுப்பில் வேலையிலேருந்து நீக்கிறதோ உங்கள் சம்பளத்தை பிடிச்சு வைக்கிறதோ இதெல்லாம் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். இன்னொரு விஷயம் கூட சொல்லப்படுது சார், இப்போ பெண்களுடைய அவங்களுடைய ஒப்புதலோட இரவு பணிகள்லையும் கூட பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவும் இதில் இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது பெண்கள் நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெருநகரங்களில் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த சட்டத்தின் வாயிலாக என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதுன்னா, நீங்கள் இரவு ஷிஃப்ட்ஸில் நீங்கள் பெண்களை பணியமர்த்துறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான போக்குவரத்து வசதிகள், அவங்களுக்கு நீங்கள் உணவோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் தங்குமிடமோ இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள நைட் ஷிஃப்ட்டில் பணியமர்த்த முடியும். இதை உறுதி செஞ்சதுனால நீங்கள் நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு அலவன்ஸாக கொடுப்பாங்க, நைட் அலவன்ஸ்னு கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுனால. இப்போ அப்படி பண்ண முடியும். கட்டாயமாக எந்த நிறுவனம் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கில் அவங்கள வைக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யணும். அதனால் அந்த பொறுப்பு இப்போ நிறுவனங்களுக்கு இடத்துல கொடுக்கப்பட்டதுனால பெண்களுக்கு அது மேலும் பாதுகாப்பாக இருக்குது. நிச்சயமா சார். இப்போ நீங்க முன்னாடி குறிப்பிட்டீங்க பாலின சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சட்டங்கள் உறுதி பண்ணிருக்கு, வரையறுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ஆணுக்கு தரக்கூடிய வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கும் தரப்படணும் அப்படின்றத இந்த சட்டங்கள் உறுதி செஞ்சிருக்கு. எந்த வகையில் இது மகளிருக்கு ரொம்ப பயனளிக்கிறதா இருக்கு சார்? நிச்சயமா. இப்போ முன்ன பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்பயும் ஆண்கள் செய்கிற அதே வேலையை தான் செய்வாங்க. சில காரணங்களுக்காக அது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருந்தது. ஒரு பெண்ணுக்கு ஆண் செய்கிற வேலையை செய்தாலும் அதை விட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு படி கீழான சம்பளம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ அதை சட்டமாக்கப்பட்டதுனால ஒரு வேலையை ஆண் பெண் இருவரும் ஒரே வகையான வேலை தான் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆணுக்கு கொடுக்கப்படுகிற அதே ஊதியம் தான் பெண்ணுக்கும் கொடுக்கணும். குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்படணுங்கிறது சட்டமாக்கப்பட்டதுனால நிச்சயமாக குறைஞ்ச சம்பளத்துக்கு உங்களை லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. அவங்கள இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் தவிர்க்கப்படும். ஸோ அது இப்போ சட்டமாக்கப்பட்டதுனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்கள் செய்கிற அதே வேலையை செய்கிற ஒரு ஆணுடைய சம்பளம் குறைஞ்சபட்ச சம்பளம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு குறைவாக இருக்குன்னா நீங்கள் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்து நீங்கள் சட்ட நிவாரணம் பெறலாம். அந்த வகையில் இந்த சட்டம் உங்களுக்கு பெருமளவில் உதவி செய்யும். நிச்சயமா சார். இப்போ மகளிருக்கான பாதுகாப்பு, அதாவது தொழில் புரியக்கூடிய இடங்கள்ல மகளிருக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த வகையில் இருக்கு? ஏன்னா அவங்க ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா அதை விசாரிக்கக்கூடிய ஏற்கனவே அதற்கான கமிட்டிலாம் இருந்தாலும் கூட தற்போதைக்கு இந்த சட்டம் அது எந்த அளவுக்கு உறுதி செஞ்சிருக்கு சார்? இந்த சட்டம் அதை மேலும் கடுமையாக்கி அதுக்கு உண்டான கால வரம்புகள் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ பாஷ் கமிட்டி ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு பாலியல் தொடர்பான தொந்தரவுகள் ஏதேனும் வந்தால் நீங்கள் உடனே இன்டர்னலாக ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் இந்த புகாரை நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அவங்க அந்த குற்றம் புரிந்த நபர் யாராக இருந்தாலும் அவங்கள அழைச்சி விசாரணை மேற்கொண்டு இது சொன்ன மாதிரி ஒரு இன்கேமரா ப்ரொசீடிங் மாதிரி வெளியில் யாருக்கும் தெரியாமல் உங்கள் அளவுலேயே அந்த விசாரணை நடைபடுத்தி அவருக்கு உண்டான தண்டனை என்னவோ அது கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்வாங்க. இந்த சட்டத்தில் அது ஒரு மேலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலயமா நீங்கள் பணியிடங்களில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வருங்கிற பயம் அச்சத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம். நிச்சயமா சார். மகளிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மகப்பேறு விடுப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல சார், அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலங்கள் இவ்வளோ காலங்கள் கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் உறுதி செஞ்சிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது கட்டாயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் உறுதியாக கிடைச்சிடும். நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனினா நீங்கள் உங்களை பணியில் நியமிக்கும் போதே நீங்கள் எப்போ திருமணம் செஞ்சு கொள்ள போகிறீங்க, நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சுப்பீங்களா, இந்த மாதிரியான ஒரு
அன்கம்ஃபர்டபுளான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இது சம்பளம் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கப்படுற விடுப்பு, பெய்டு லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால இதை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸோ இது எல்லாமே வந்து போஸ்ட் மெட்டர்னிட்டியோ ப்ரீ மெட்டர்னிட்டி இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கனால நீங்கள் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சால் தான் உங்களுக்கு 1 வருஷம் நீங்கள் 2 வருஷம் செய்தால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் மெட்டர்னிட்டி லீவ் மகப்பேறு விடுப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சேர்ந்த அதே வருடம் இருந்தாலும் உங்களுக்கு மகப்பேறு விடுப்பு அதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா வந்து அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு சென்று வர்றது கூட இதுல வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதே சார். பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நீங்கள் குழந்தைய நீங்கள் பராமரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு பார்ட் டைமாக நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கோ இல்லை அங்கேயே வந்து க்ரீச் சிஸ்டம் சொல்லுவாங்க. நீங்கள் பணி செய்கிற இடத்துலையே வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான ஒரு சிறிய இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணுன்றது இந்த சட்டத்தில் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதன் மூலியமா வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து பணிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நிச்சயமா சார். முன்பே வந்து நீங்க வந்து குறிப்பிட்டீங்க சார் அந்த சுகாதார காப்பீட்டு திட்டம். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறையில் இருக்கும். வேகமாக தான் போகிறோம், வேகமாக தான் வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழலில் ஒரு தொழிலாளிக்கு ஏதேனும் வந்து உடல் நோயோ இல்லை அசௌகரியங்களோ விபத்தோ ஏற்பட்டால் அவங்களுக்கான அந்த காப்பீட்டு தொகையும் நிவாரணமும் கிடைக்கிறத இந்த சட்டங்கள் உறுதி செஞ்சிருக்கா சார்? நிச்சயமா. இப்போ நீங்கள் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் தனியார் நிறுவனங்களில் வந்து பணிபுரிகிற நபர்களுக்கு கூட அடிப்படையான காப்பீடு திட்டங்கள் செய்ய வேண்டியது வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவங்க உடல்நல குறைவுக்காகவோ இல்லை வந்து விபத்து நேரிட்டாலோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காப்பீடு மூலியமாக வந்து அவங்கள பாதுகாக்கணுங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அவர் பணியில் இருக்கும் பொழுது விபத்து நேரிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு உயிரிழப்பு உட்பட எது ஏற்பட்டாலும் அந்த நிறுவனம் தான் பொறுப்பேற்று அவருக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கும். அந்த குடும்பத்துக்கும் நிவாரணம் கொடுக்கணும். இது உரிய காப்பீடு மூலியமா உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நிச்சயமா சார். இப்போ தொழிலாளர்களுக்கு இவ்வளோ நலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சட்டங்கள் தொழில்துறை நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குது சார்? நிச்சயமாக வந்து நிறுவனங்களுக்கு பெரிதளவில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 29 சட்டப்பிரிவுகளாக இருந்தது வந்து நீங்கள் மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு புக் இருக்கணும், நீங்கள் அதை என்ட்ரிஸ் வைக்கணும். இந்த மாதிரி அது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான். நீங்கள் வந்து இந்த சட்டங்களை நீங்கள் பின்பற்றுறது கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் பின்பற்றுறதுக்கே தனியாக ஆட்கள் வச்சு நியமனம் செஞ்சு இந்த ரெஜிஸ்டர்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ இது எல்லாமே ஒரு 4 குறியீடு கீழே கொண்டு வந்ததுனால நிறுவனங்களுக்கு அது ரொம்ப எளிதாக்கப்பட்டுள்ளது. ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரே கோடு இதை நீங்கள் வச்சுட்டதுனால அவங்களுக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு எளிதாக இருக்குது. முக்கியமாக வந்து வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய நிறுவனங்கள், அந்நிய நிறுவனங்கள் இங்கே வரும்பொழுது இவ்வளவு சட்டங்கள் இருந்தால் அது மிக குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு கொடுக்கும். எப்படி இதை வந்து அவங்க கம்ப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ பிரச்சனையாக தான் இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக்கப்பட்டதுனால இது ரொம்ப முன்னேறிய நாடுகளில் இப்போ சைனா மாதிரியான நாடுகள், இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் ரொம்ப வந்து எளிமையாக இருக்கும், வலுவானதாக இருக்கும். இப்போ பண்ணியிருக்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு தொழிலாளர் சட்ட புரட்சினே சொல்லலாம். இப்படி ஏற்படுத்தினது காரணமே அந்நிய நிறுவனங்களும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் இந்த சட்ட நடைமுறைப்படுத்தல் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எளிதாக்கப்படணும். சட்டத்தினுடைய பலன் வந்து தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் போய் சேரணும். அதுதான் இதனுடைய முழு அடிப்படையை. அது வந்து இந்த சீர்திருத்தங்கள் மூலமா நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நம்ம நம்பலாம். நிச்சயமா சார். இப்போ வந்து நாட்டின் வளர்ச்சியில் வந்து தொழில்துறை வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்மளால வந்து மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது தொழில்துறை நிறுவனங்களும் நல்லபடியா இருக்கணும், தொழிலாளர்களும் வந்து சிறப்பா வந்து பயனடையணும் அப்படின்ற ஒரு நோக்கோட இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு தொழிலாளர்கள் இந்த சட்டங்களை புரிந்து கொண்டிருக்காங்க சார்? இன்னும் அவங்களுக்கான புரிதலை ஏற்படுத்த என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படணும் சார்? தொழிலாளர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சட்டம் தொடர்பான விவரங்கள் எப்படி தெரிவிக்கப்படும்னா, நீங்கள் நிறைய தொழில் நிறுவனங்களை பார்த்துருக்கலாம், அறிவிப்பு பலகைகள் வச்சுருப்பாங்க. அதில் வந்து தொழிலாளர் சட்ட உரிமைகள் எல்லாமே வந்து அச்சடிக்கப்பட்டு அதை நல்லா தெரியக்கூடிய ஒரு இடத்துல நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லலாம், அந்த இடத்துல வந்து அட்டி வச்சுருப்பாங்க. அது மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் யூனியன்ஸ் இருக்கும். யூனியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு யூனியனை நீங்கள் அணுகும் பொழுது அதுக்கு உண்டான நிவாரணத்தை வந்து அவங்க எளிதாக பெற்று கொடுத்துருவாங்க. இது எதளவுலனா உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார், ஒரு அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் இல்லை வந்து ஒரு பெரிய நிறுவனங்களாக இருந்தால் எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி லேபர் யூனியன்ஸ் இருக்கோ அங்கே இதை நீங்கள் வந்து உதவி எளிதாக எடுத்துக்க முடியும்.
நீங்கள் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் போனீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆன்லைன் தொடர்பான பணியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்காது. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது உரிய அந்த லேபர் ஆஃபீஸர் அந்த மாதிரி வந்து அரசாங்க நிறுவனங்கள் அந்த மாதிரி இருக்கிற லேபர் ஆஃபீஸர்ஸ் அணுகி இவங்களுடைய பிரச்சனையை வந்து நேரடியாகவே அவங்க புகார் தெரிவித்தாங்கன்னா அதுக்குண்டான நிவாரணம் கிடைக்கும். நிச்சயமா சார். அதாவது தொழில் நிறுவனங்களும் சிறப்பாக இருக்கணும், சிறப்பாக செயல்படணும். அதனுடைய வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம். அதனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலனும் முக்கியம். அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா உதவியும் வந்து நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் வந்து 4 சட்டங்களாக தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போது நம்ம நாட்டோட முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு உத்வேகம் அளிக்கும் சார்? நிச்சயமாக இப்போ இந்த சட்டங்கள் எளிமையாக்கப்பட்டதுனால அந்நிய நிறுவனங்களுக்கு இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு நாட்டில் வந்து நீங்கள் ஒரு நிறுவனம் தொழில் புரியறதுக்கு உகந்த சூழல் இந்த சட்டங்களை சீரமைக்கிறது வந்து அதோடைய முதல் முக்கியமான படி. இந்த மாதிரி ஒரு சட்ட சூழல் இருக்கும்பொழுது தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் வர்றதுக்கு வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் வந்து நம்ம நாட்டை அணுகுவாங்க. சாதாரணமாக இப்போ நிறுவனங்கள் பெருகினா உங்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும், வேலைவாய்ப்பு பெருகினா உங்களுடைய ஜிடிபின்னு சொல்லுவாங்க, உள்நாட்டு உற்பத்தி பெருகும், கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, பணம் வந்து பணப்புழக்கம் அதிகமாகும். இது நடக்கும்போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, நாட்டுடைய வளர்ச்சி எல்லாமே வந்து தொழில்துறையை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அதற்கு வந்து உகந்த சூழல் வந்து சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் எளிதாக்கப்படுவதனால மட்டும்தான் நீங்கள் அந்நிய முதலீடுகளையும் அந்நிய நிறுவனங்களையும் வந்து நாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும். அதனால் இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சீரமைப்பு வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நிறைய அந்நிய முதலீடுகள் வருது, நிறைய அந்நிய நிறுவனங்களும் இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு விருப்பமாக தான் இருக்காங்க. அதை நம்ம கண்கூடாக பார்க்க தான் முடியுது. நிச்சயமாக சார். அதாவது நாட்டின் வளர்ச்சியில் வந்து தொழில்துறையும் தொழிலாளர்களும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்களுடைய நலன் சார்ந்து இந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் வந்து 4 சட்டங்களாக வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அந்த தாக்கம் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும்னா நாட்டினுடைய வளர்ச்சியில் எதிரொலிக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. நம்ம நாட்டோட இலக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நாம் வந்து உலக அளவில் வந்து 4வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி வர பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த இலக்குகளுக்கு இந்த சட்டம் எந்த வகையில் உறுதுணையாக இருக்கும் சார்? நிச்சயமாக நம்ம வந்து இப்போ அடுத்த கட்டமா நம்ம 3வது நாடா முன்னேற பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்மளுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து உலக அரங்கில் வந்து யாரும் வந்து தவிர்க்க முடியாது, அந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் நம்மளுடைய நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டு. இந்த மாதிரி சட்ட முன்னெடுப்புகள், உதாரணத்துக்கு நம்ம தொழிலாளர் சட்டங்களோ இல்லை குற்றவியல் சட்டங்களோ மகளிர் மற்றும் பெண்கள் தொடர்பான சட்டங்களில் சீரமைப்பு செய்கிறதோ இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கான குறியீடுகள். உலக அரங்கில் வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சி மற்றும் தொழில் செய்வதற்கான இணக்கமான சூழ்நிலையை வந்து எப்படி கணக்கிடுவானா அதோட சட்டத்தினுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய சட்டத்தின் மூலயமா ஒரு கிடைக்கக்கூடிய நிவாரணங்கள் இதெல்லாம் வந்து எந்த அளவில் வந்து உறுதி செய்யப்படுதோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு உலக அரங்கில் ஒரு வளர்ந்த நாடாக கருதுவாங்க. சட்ட அமைப்புகள் சரியாக இருந்தால் உங்களுக்கு அந்நிய முதலீடுகளோ அந்நிய தொழில் நிறுவனங்களோ வந்து தொழில் செய்கிறதுக்கு விருப்பம் காட்டுவாங்க. இப்படி ஒரு முன்னெடுப்பு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வரும். அதன் மூலியமாக வந்து தொழில் பெருகும். அதை வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு 4வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கோ இல்லை 2வது இடத்துக்கோ இல்லை முதல் இடத்துக்கோ வல்லரசு நாடாக கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல முன்னெடுப்பு நடவடிக்கை தான் இது. அது நிச்சயமாக வந்து வருங்காலங்களில் வந்து பலனளிக்கும், நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும்ன்றது உறுதி. நிச்சயமா சார். தொழிலாளர் நலச்சட்டங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வந்து நிச்சயம் வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.